ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கப்பட்ட கேள்விகளை விட ஜென்ரல் தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப கடினமாக இருந்ததா தேர்வுகள் பல பேர் அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. இதனால் பொதுத்தமிழ் தேர்வுகளுக்கு மெயின்ஸ் எழுதுக்கான வாய்ப்பு குறைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதற்கு தீர்வாக கண்டிப்பாக இது நாமினேஷன்ஸ் கொண்டு வரணும். நாமினேஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் எழுதுறவங்களுக்கு ஈக்குவலாக மெயின்ஸில் தேர்வுகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் ட்விட்டரில் கூட ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நாமினேஷன் கொண்டு வாங்க, நிறைய பேர் அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னமோ அதன்படி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெரக்டாக நாமினேஷன் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அவங்க நாமினேஷன் பண்ணுவோன்னு சொல்லவே இல்லை. அப்போ நாமினேஷன் கிடையாது. தேவையான கட் ஆஃப் இருந்தால் நமக்கு மெயின்ஸ் குவாலிஃபை ஆக முடியும், இல்லைன்னா குவாலிஃபை ஆக முடியாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 மெயின்ஸே நடந்தது. குரூப் 2 மெயின்ஸில் ஆங்கில வழியில் தேர்வுகளுக்கு அதிகமாக மார்க் இருந்ததாகவும் தமிழ் வழியில் தேர்வுகளுக்கு மார்க் கம்மியானதாகவும் நிறைய கருத்துக்கள் வந்தது. அதனால் தமிழ் வழியில் தேர்வு எழுதுறவங்க நிறைய பேர் குரூப் 2A போஸ்டிங் போக முடியல. அவங்களோட போஸ்டிங் குரூப் 4 இருந்தது. குரூப் 2A அது மாதிரி பெரிய போஸ்டிங் போகும்போது அந்த வாய்ப்பு கடினமாக இருப்பதாக கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பொது தமிழ் தேர்வுகளுக்கு ஆதரவாகவும் பொது ஆங்கிலம் தேர்வுகளுக்கு ஹேட்டடாகவும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது சிலபஸை கம்பேர் பண்ணி யாருக்கு சிலபஸ் ரொம்ப கடினமாக இருக்குது கம்பேரிசன் தான். ஏன்னா 2 பேருமே படிக்கிறாங்க, படித்தா தான் மார்க் எடுக்க முடியும், மார்க் எடுத்தோம்னா போஸ்டிங் வாங்க முடியும். பட் அதில் இருக்கிற கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் சிலபஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை விட ஜென்ரல் தமிழில் சிலபஸ் அதிகம். ஸோ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போது டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னா, புது புக்கிலேருந்து தமிழ் கொஷின் எடுப்பீங்களா, பழைய புக்கில் எடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி சொன்ன பதில் சிலபஸ் கொஷின் எடுப்போம். அதாவது சிலபஸ் கொஷின் எடுப்போம். சிலபஸ் எங்கே இருந்தாலும் அது நியூ புக்காக இருக்கலாம், ஓல்டு புக்காக இருக்கலாம், ரெண்டுலேயுமே கொஷின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையுமே அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அங்கேயே பாருங்கள், பொது தமிழ் தேர்வுகள் 6 to 12 ஓல்டு புக்கு படிக்கணும், அங்கே சிறப்பு தமிழையும் படிக்கணும். அதுக்கப்புறம் 6 to 12 நியூ புக்கும் படிக்கணும், சிறப்பு தமிழும் படிக்கணும். அப்போது அவங்களோட ஒர்க் டபுள் ஆகுது, ஒர்க் லோட் டபுள் ஆகுது. ஓகேங்களா? இது ஜென்ரல் இங்கிலீஷ் அதோட கம்பேரிசன் தான். ஓகேங்களா? சிலபஸ் ரொம்ப கடினமாக தான் இருக்குது. ஏன்னா 6 to 12 ஓல்டு புக் படிக்கிறாங்க, அது சிறப்பு தமிழ் படிக்கிறாங்க, 6 to 12 நியூ புக் படிக்கிறாங்க, சிறப்பு தமிழ் படிக்கிறாங்க. ஸோ இதை அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 4-5 மாதம் ஆயிடுது. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஒரே மாதம்லாம் முடிக்க முடியாது, 2 மாதம் முடிக்க முடியாது. ஏன்னா டபுள் ஒர்க் லோடு இருக்கும்போது அதுவே 4 மாதம் ஆயிடுது. அது எல்லாமே படித்தாலும் புக்கில் இல்லாத கேள்விகளும் கேட்கப்பட்டு தான் இருக்குது. ஒரு கொஷின் 2 கொஷின். ஏன்னா நம்ம ஒரு கொஷின் 2 கொஷின் விட்டுன்னு போக முடியாது. ஏன்னா ஒரு ரிசல்ட்டில் 1 மார்க்கில் போஸ்டிங் விட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு கொஷின் 2 கொஷின் புக்குக்கு வெளியே இருந்தும் கேட்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒர்க் லோடும் அதிகம், அதை படித்தாலுமே ஒரு 2 கொஷின் மிஸ்ஸும் ஆகுது. ஸோ அதையுமே அவங்க கடந்து எல்லாத்தையுமே படித்து எக்ஸாம் போனாலுமே கேட்குறதுக்கு எவ்வளவோ கொஷின்ஸ் இருக்குது, முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது சிலபஸ்லேயே. ஆனால் அதை விட்டுட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிலிம்ஸில் கூட வெயிட்டி சம்மந்தமாக ஒரு கொஷின் அதை பார்க்கும்போது நிறைய பேர் டென்ஷன் தான் ஆனாங்க. எவ்வளவோ கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அது ஒரு கொஷினாக வைக்கிறீங்க. ஸோ அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் இன்னும் முக்கியமான கொஷின்ஸ் நிறையா இருக்குது, ஏன் இந்த கொஷின்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஹர்டில்ஸை தாண்டி தான் ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமே அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷோட கம்பேரிசன் பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் சற்று கடினமாக தான் இருக்குது. ஏன்னா சிலபஸ் அதிகம். கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் டபுளாக இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. டைம் டூரேஷன் அங்கே படிக்கிற டைம் டூரேஷன் அதிகமாகுது. ஓகேங்களா? அதனால தான் நாமினேஷன்ஸ் கேட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி இப்போ நாமினேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க டேரெக்டாக சொல்லலை, நோ நாமினேஷன் சொல்லலை. அவங்க நாங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி எக்ஸாம் சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன் பண்ணுவோன்னு சொல்லலை. அதனால் கண்டிப்பாக நாமினேஷன் அது இல்லாதனால நாமினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க. அது ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் அதிக பேர் எடுத்தாலும் அதிக பேர் போக போகிறீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அதிக மார்க் எடுத்தாலும் அது மெயின்ஸுக்கு அதிக பேர் எழுத போகிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ இன்னொரு விஷயத்தையுமே நான் அட்ரஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இப்போ ஜென்ரல் தமிழில் அதிகமாக கொஷின் கடினமாக கேட்கப்படுது. அது ஓகே. நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது?
எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் தானே. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கும் அதே கொஷின், ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கும் அதே கொஷின் தான். இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொஷின் இருக்கும், அதுக்காக தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இப்போ வந்து பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து ஏன் பொதுத்தமிழ் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தமிழ் மீடியமாக இருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து தமிழை விட கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். நல்லா தெரிஞ்ச மொழி தமிழ் தான், ஓகேங்களா, தாய்மொழி தமிழ் இல்லையா. ஸோ நல்லா தெரிஞ்ச மொழி தமிழ் தான். அதனால வந்து அவங்க பொதுத்தமிழ் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழில் கொஷின் வந்து தெளிவாக இல்லை, உங்களுக்கு புரியலைன்னா ஆங்கில வடிவில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இறுதியானு சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழில் வந்து உங்களுக்கு புரியல, தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் போய் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அதுதான் இறுதியானது. இப்போ வந்து தமிழ் தப்பாக கேட்டப்பா அது உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்போம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இங்கிலீஷில் போய் படித்து பாருங்கள், ஆங்கில வடிவில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இறுதியானது, அந்த வடிவம் தான் இறுதியானு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் போய் படித்து தான் ஆகணும். இப்போ அங்கே ஜென்ரல் தமிழ் சொல்கிறதுக்கு வந்து ஒர்க்கு வந்து டபுள் ஆகுது, ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக தெரியும், நாங்கள் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னால்தான் அவங்க வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆங்கில வடிவில் கேட்கப்பட்ட கேள்விகள் இறுதியானு சொல்லும்போது அதுக்கு வந்து அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துவாங்கல்ல, எதுக்கு ஜென்ரல் தமிழ் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜென்ரல் தமிழ் கொஷினும் கஷ்டமாக இருக்குது, சிலபஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இங்கே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும்போது தமிழில் கேட்குற கொஷினெல்லாம் வந்து இறுதி வடிவம் கிடையாது, உங்களுக்கு டவுட் இருந்தால் இங்கிலீஷில் பார்த்து படித்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேலை டபுளாக இருக்கிறது 3 மணி நேரம். அவன் ஆல்ரெடி படித்து கொஞ்சம் டென்ஷனாக தான் உள்ளே போவாங்க. என்ன எவ்வளோ படிச்சிருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் உள்ளே போவாங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கிலீஷும் படித்து தமிழையும் படித்து டபுளாக போனும்போது டைம் வந்து அவங்களுக்கு இழுக்கும். வந்து சரியான டைமில் அவங்களால கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து பொது தமிழை பற்றி பேசிட்டு விட்டுறோம். ஆனால் இங்கே வந்து பொது அறிவு அதில் கேட்கப்படுறதையும் நம்ம வந்து பார்க்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3ஆவதாக இன்னொரு விஷயம் நான் பேசணும். ஏன்னா வந்து இவங்க தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, 200 கொஷின் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கீ ஆன்சர் தெரியணும். கீ ஆன்சர் விடுறதுக்கே 1 வீக் ஆயிடுது. ஒரு தேர்வர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த கீ வந்து பார்க்குறதுக்கே ப்ரைவேட் கீ வந்துடுது. பட் இருந்தாலுமே கவர்மெண்ட் கீ தானே நம்மளுக்கு முக்கியம், கவர்மெண்ட் கீ சொல்ல தானே வந்து ஃபைனல். ஸோ அதுக்கே வந்து 1 வாரம் இருக்குது. அதுவுமே டென்டேட்டிவ் தான், அது வந்து ஃபைனல் கீ ஆன்சர் கிடையாது. இன்னும் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிசல்ட்டு விட்டு அவங்க வந்து ரொம்ப லேட் ஆகும், அந்த ஃபைனல் ஆன்சர் வரதுக்கே லேட் ஆகுது. ஸோ அவங்க ஒரு 200 கொஷின் எடுக்கிறாங்க, அவங்க எடுத்த கொஷினுக்கு வந்து ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாக அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசில் எழுது. இந்த 3 இஷ்யூ வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஜென்ரல் தமிழோட சிலபஸ் வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பொது அறிவில் அந்த டிரான்ஸ்லேட் வந்து கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் கீ ஆன்சரும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வரணும், ஃபைனல் ஆன்சரையும் சீக்கிரமாக விடணும். அதுதான் சரி. அதான் நார்மலைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இன்னும் நம்ம ஏன் அதை பற்றி பேசணும்னா, ஸோ இந்த டைம் இல்லை, எனக்கு இந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க, இனிமேல் நார்மலைசேஷன் கொண்டு வந்து அது கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்படும். அதனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்க இப்படியே தான் நார்மலாக நடத்திடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கும். இதை பற்றி நம்ம பேசிட்டே இருந்தால் தான் அடுத்த எக்ஸாமில் கூட அவங்க வந்து நார்மலைசேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம், ஓகேங்களா. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இஷ்யூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எவ்வளோ யூஸ் வந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூவாக இருந்தால் நிறைய பேர் பேசுவாங்க இதை பற்றி. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.